அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 14/4/2026 பிரபா வருஷம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்பில் இருந்து நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான யோக பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் தெளிவாக இப்போ பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அப்படின்பது ஒரு கம்பீரமான ராசி. எதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. யாருடைய சப்போர்ட்டு தேவையில்லை, யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறது மட்டும் இல்லைங்க, நினச்சதை சாதித்து வாழக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். ஆமாங்க, இந்த கும்பராசிக்காரரை பார்த்தோம்னா சிறு வயதிலிருந்து கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எல்லாமே அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதில் முன்னேறலாம்னு நினைப்பாங்க. ஆனால் கும்பராசிக்காரர் அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் தானே விழுந்து தானே கற்றுக்கிட்டு தானே முயற்சி எடுத்து எத்தனை முறை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த முறை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் சாதிக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். ஆனால் சமீப காலத்தில் பார்த்துட்டு போனால் எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாதோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பலவீனம் அடையக்கூடாதோ, எந்த அளவுக்கு மற்றவங்களால் தான் கஷ்டப்பட்டு ஏமாந்து இன்றைக்கி நொடிஞ்சு போனவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த கும்பராசிக்காரர். கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய வீரியம், உங்களுடைய தைரியம் இழந்து இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் அத்தனை சிக்கல்கள் ஆச்சுங்களா. நேருக்கு நேர் வரக்கூடிய எதிரி கிடையாது. ஆனால் மறைமுகமாக சில குடும்பங்களில் சில சிக்கல்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. பணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் எல்லாமே பார்த்து உபகாரம் பண்ணியிருப்பீங்க. கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே செஞ்சுருப்பீங்க. சொந்த பந்தம் எல்லோரும் வேணும்னு நினைப்பீங்க. ஏன்னா இவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்க பாவம் நம்மளால் கஷ்டப்படக்கூடாது, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு எல்லாமே பார்த்து பண்ணியிருப்பீங்க. சரிங்களா. ஆனால் இந்த ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா அப்படியே விரோதி மாதிரி பார்ப்பாங்க, வேண்டாதவங்க மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையிலையும் பிரச்சனை வந்துருச்சு. குடும்ப ரீதியில் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் இன்றைக்கி பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து பேச முடிய மாட்டேங்குது. அண்ணன் தம்பிகளுக்கு கூட சங்கடம் ஜலிப்பு. அதே மாதிரி கூட பிறந்தவங்களே நம்மளுக்கு விரோதமாக பார்க்கும்போது யாருக்கிட்ட நம்ம இது பண்ண முடியும். இதுக்கு காரணம் பார்த்தோம்னா அது கூட நம்ம பழக்க வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களால தான் நம்ம முழுசாக எல்லாம் வேணும் பார்த்து கிடச்சிட்டு அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக நம்மளை பயன்படுத்தி நடுக ஆற்றுல விட்டுட்டு போன மாதிரி தான் இன்றைக்கி ஒரு மனநிலை நீங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஜென்மத்தில் ராகு பலவீனம் அதுதான் நடந்துட்டு இருந்தது. உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிக்க முடியல, ஒரு வேலைக்கு போகலாம்னா போக முடியல, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது புரியாது, அப்படியே போனாலும் அந்த வேலையை முடியாது. இதுதான் சூழ்நிலை. எல்லா கடவுளும் நினைக்கிறோம், சாமிகளும் கும்பிடுறோம், கோயிலுக்கு போகும்போது திருப்தியாக இருக்குது, போயிட்டு வந்த பிறகு அப்படியே தான் இருக்குது. என்ன சாமி இருக்குதா இல்லையா? கெட்டவன் நல்லா இருக்கிறான். கெட்டவங்கன்னா தப்பான குணம் கொண்டவங்க, அடுத்தவனை ஏச்சு பிழைக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களை மோசம் செய்து தான் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சி வாழ்கிறவங்கள நல்லா இருக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கே இத்தனை கஷ்டம், அதுதான் உங்களுடைய கேள்வி. சரிங்களா. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்த்தோம்னா மறுபடியும் பார்த்து ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருந்தனால நரம்பு சம்மந்தப்பட்டது, மூட்டு முதுகுவலி சம்மந்தப்பட்டது, குடும்பத்தில் யாருக்காவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்ததுங்க. சரிங்களா. அது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி. சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா ஜென்மத்தில் இருந்த ராகு விட்டு போனால் போதுங்கிற நினச்சிட்டு இருந்தீங்களா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. விரயஸ்தானத்துக்கு ராகு வந்துடுவார். சரிங்களா. அப்போது 6ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். இந்த 7இல் கேது ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்களும் கெட்டு போச்சு, பழக்க வழக்க ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுத்து போச்சு, கல்வி படிப்பு குழந்தைங்க படிச்சுட்டு கூட படிப்பு மந்தமாகி போச்சு, குடும்பத்தில் யார் எது சொன்னாலும் நம்மளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுற அளவுக்கு இல்லை, உட்காரும்போது சந்தோஷமாக உட்காந்து எந்திரிக்கிற போது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, ஏட்டுக்கு போட்டு ஏறாத மேடு பாயாத தண்ணின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வரல, அலைச்சலை கொடுத்தது, மன கஷ்டங்களை கொடுத்தது, அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா. இந்த ஜூனுக்குள்ளே பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும்.
முயற்சி எடுங்க. ஏற்கனவே எல்லாம் பார்த்தோம், எல்லாம் கெட்டு போச்சு, ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல, எல்லாம் பிடிச்சா பொருத்தமெல்லாம் நல்லா இருந்தால் எல்லாம் ஓகே ஆன பிறகு கடைசியில் நின்று போச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் கடந்தது முடிஞ்சு, கவலைப்படாது, இனிமேல் நல்லது நடக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே சந்தோஷமாக ஜாம்னு பண்ணணும். ஆசைப்பட்டு விரும்பி கல்யாணம் பண்ண வாழ்க்கை தான் இன்றைக்கி விலைக்கு போயிடுச்சு, பிடிக்காத அளவுக்கு போயிடுச்சு. ஏன் காரணம்னே தெரியல, பிச்சுட்டு போனால் போதும். மறு வாழ்க்கைக்கு இதை பண்ணலாமா? எங்கே இது முடிவு ஆனால் தானே அடுத்த வாழ்க்கை தேட முடியும். இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா கடவுளை? அடுத்தது பார்த்தா ஏதாவது ஒரு வாய்ப்பு, திருமணம் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, ஒன்று பண்ணலாம்னு நினைக்கலாம், அதாவது பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனை முடியுமா? இதுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தீர்வு ஏற்படுமா, தீர்மானம் எடுக்க முடியுமா? அந்த குரு யோகம் கண்டிப்பாக ஜூனுக்குள்ளே உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வார்த்தைகளை யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்குறதில்ல, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. வண்டி வாகன போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம கட்டினவங்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா? பிச்சுட்டு போயிடும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் காரணமே இல்லை, கடைசியில் உங்களை காரணம் ஆக்கிடுவாங்க. நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க, தப்புன்னு வந்துடும். சரிங்களா? வேலையிலையும் கவனமாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம தான் சொல்லிட்டோம்ல, கச்சிதமாக முடிச்சிருவாங்க, அதெல்லாம் மலையேறி போச்சு. யாரை நம்பினாலும் நம்மளை சிக்கல்லாம் அவங்க பண்ணிவிட்டு நம்மளை சிக்கல் வச்சுருவாங்க. அதனால் உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கணும், அல்லது கண்காணிப்பில் இருக்கணும். புது தொழில் இறங்க வேண்டாம், புதுசாக முதலீடு போடுறது இதெல்லாம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் சுத்தமாகவே ஒத்து வராது. சரிங்களா? இந்த வருஷம் முழுசாகவே இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதோ தேவைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். சரிங்களா? புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வேண்டாம். அடுத்தது ஜாமீன் கையில் போடுறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி இன்னொருத்தர் கையில் கொடுக்குறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே சிக்கலில் சிக்கிட்டிங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் இது இனிமேலுக்கு இது நல்லா இருக்கும்னு இறங்க வேண்டாம். சரிங்களா? எல்லாத்தை விட சுப செலவுகள் பண்ணுங்கள். ஒரு வீடு கட்டுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யுங்க. காரு வாங்குறது, வீடு வாங்குறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். லோன் வாங்கி வீடு வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் கையில் பணம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் செலவாகி போயிடும். சரிங்களா? கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது. சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இல்லாத பட்சத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அதுவும் முடியலன்னா தூரமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்பை கொடுக்கும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறதுனால, ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால, ஏன்னா தசா புத்தி லக்னம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பிறப்பு ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிர்ணயம். நம்ம பிறப்பு ஜனன ஜாதகம் தெரியும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எல்லா ரகசியங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது நடக்கும், எது நடக்காது, எது கிடைக்கும், கிடைக்காது, கிடைச்சது ஏன் மிஸ் ஆச்சு, மிஸ் ஆனது மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாங்கிற காரணத்தினால, உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஜாதகத்தை ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய விதமான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக கும்பராசி அன்பர்கள் அற்புதமான எதிர்காலம். இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்து நிற்க வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு வாய்ப்புகளோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.